சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டை பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. செங்கோட்டையில் பிரதமர் தேசிய கொடியை ஏற்றவுள்ளதையொட்டி அப்பகுதியில் 20,000-க்கும் மேற்பட்ட காவலர்கள், துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். AI வசதியுடன் கூடிய CCTV-களும் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆளில்லா விமான எதிர்ப்பு அமைப்புகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் உயரமான தளங்கள் உள்ளிட்ட இடங்களில் துப்பாக்கிகளுடன் வீரர்கள் நிறுத்தப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் சுதந்திர தின உரையில் பேசிய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நீரின் ஒவ்வொரு துளியும் தங்களுக்கு முக்கியமானது என்றும் இதில் எந்த சமரசமும் செய்து கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இந்தியா தரப்பில் 26 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வீர சாவர்கர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததாக காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்திக்கு எதிராக லக்னோ நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அவதூறு வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு பாரத் ஜோடோ யாத்திரையின் போது ராகுல் காந்தி சாவர்கர் குறித்து அவதூறாக பேசியதாக வழக்கறிஞர் நிருபேந்திர பாண்டே புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் ராகுல் காந்திக்கு லக்னோ நடுவர் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருந்தது. இதற்கு எதிரான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ராகுல் காந்திக்கு எதிராக வழக்கு தொடர உத்தரப்பிரதேச அரசிடமிருந்து தேவையான சட்டப்பூர்வ முன் அனுமதி பெறப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியது. இந்த வழக்கில் அவர் மீதான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் ரத்து செய்து உத்தரவிட்டது. மக்களவை சபாநாயகர் அளித்த தேநீர் விருந்தில் MP கனிமொழி பங்கேற்றது திமுக பாஜகவுடன் நெருக்கம் காட்டுகிறதா என்ற விவாதத்தை தீவிரமாக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் தாவேக காங்கிரஸ் கூட்டணி அமைந்த பிறகு இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறியது. இந்த சூழலில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை மீண்டும் கொண்டுவர திட்டமிட்டுள்ள மத்திய அரசு அதற்கு ஆதரவு கோரி திமுகவிடம் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் இரு கட்சிகளுக்கும் இடையே இணக்கம் ஏற்பட்டிருப்பதாக தாவேக உள்ளிட்ட கட்சிகள் கூறி வருகின்றன. அதேவேளையில் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை என திமுக MP கனிமொழி சோமு கூற, அதனை வழிமொழிவது போல் பாஜக மகளிரணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசனும் பேசியிருந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்ததையொட்டி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அளித்த தேநீர் விருந்தில் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி பங்கேற்றுள்ளார். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருந்ததால் மக்களவையின் அலுவல் நேரத்தில் 80 விழுக்காடு வீணாகியிருந்தது. இதன் தொடர்ச்சியாக ஓம் பிர்லா அளித்த தேநீர் விருந்தை இந்தியா கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன. ஆனால் அதில் கனிமொழி பங்கேற்றிருப்பது திமுக பாஜகவுடன் நெருக்கம் காட்டுகிறதா என்பதை தீவிர பேசுபொருளாக்கியிருக்கிறது. டெல்லியில் சபாநாயகருடனான தேநீர் விருந்தில் திமுக கலந்து கொண்டது குறித்து கனிமொழி MP விளக்கம் அளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் நாடாளுமன்றத்தில் இருக்கை இடமாற்றம் குறித்து பேசச் சென்றதாக கூறினார். அதுல என்ன சர்ச்சை இருக்கு? நாங்க இடம் மாத்திரத்துக்கு கேட்டிருந்தோம், அதை பத்தி கேட்க போனோம். நாங்க இந்தியா கூட்டணியில இல்லைங்களே, காங்கிரஸ் தான் இருக்காங்க, நாங்க இல்லைங்க. மக்களவை சபாநாயகரின் தேநீர் விருந்தில் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி கலந்து கொண்ட நிலையில் பாஜகவுடன் திமுக நேரடி கூட்டணி வைத்திருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்த்து வாக்களிப்பதாக திமுக இதுவரை கூறவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆல்ரெடி முன்னாடி பாஜகவோட மறைமுக கூட்டணி இருந்தாங்க, இப்ப நேரடியாக கூட்டணி இருக்காங்க. இன்னைக்கு ஆட்சி இல்லை, அதனால பிரச்சனை கேஸ் எல்லாத்திலையும் மக்களிடம் கொள்ளையடித்த பணங்களை காப்பாற்ற இன்னைக்கு ஒன்றிய அரசோட உதவி தேவை. அது ஒண்ணுக்காக அவர்களை காப்பாற்றிக் கொள்ள இன்னைக்கு முழுவதுமாக முன்னாடி எப்படி தமிழகத்துடைய அனைத்து நலன்களையும் அடமானம் வச்சாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி அவர்களும் போய் அடிமையாக
திமுக வந்து டெல்லியில அடிமையாக கொத்தடிமையாக சரண்டர் ஆயிட்டாங்கன்னா சொல்லுவோம். பார்லிமெண்ட் முடிஞ்சு கடைசி நாள் தான் போய் சீட்டு சேஞ்ச் போய் சொல்லுவீங்களா? ஏன் முதல்ல இடையில போய் சொல்ல முடியாதா? மேகதாது அணை திட்டப்பணியை விரைவுபடுத்த கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் செல்வராயசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகாவின் புதிய நீர்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள அவர் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது மேகதாது திட்டம் தொடர்பாக எந்த விஷயத்திலும் தாமதம் செய்யாமல் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் அறிவுறுத்தினார். பெங்களூரு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் வழங்குவதில் மேகதாது அணை திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் எனவும் செல்வராயசாமி குறிப்பிட்டார். தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மத்திய அரசின் நிதி தேவை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் வீரபாண்டியன் கூறினார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரி விவகாரம் இரு மாநிலங்களுக்கிடையேயான உறவை பாதிக்கும் முக்கிய பிரச்சினை என்றும் காவிரி நீரை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் யாருக்கும் கிடையாது என்றும் கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஒன்றிய அரசு நிதியம் தேவைப்படுகிறது. இது ஒரு புது அரசு. தவறென்றால் சுட்டிக்காட்டுகிறோம். பல்வேறு நல்ல திட்டங்களை வரவேற்கிறோம். எத்தகைய அரசும் 2 மாதங்களில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற முடியாதல்லவா? எனவே கொஞ்சம் கால அவகாசங்கள் தேவை. கால அவகாசங்கள் என்பது ஆட்சியின் தவறான திசைக்கு அல்ல, நல்ல திசைக்கு. மேகதாது அணை கட்டப்படக்கூடாது. நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்குரிய தண்ணீரை வழங்க வேண்டும். இதில் சமரசத்திற்கே இடமில்லை. இது வெறும் தண்ணீர் பிரச்சனை அல்ல, 2 மாநிலங்களின் தொன்மையும் உறவும் சம்பந்தப்பட்டது. பெங்களூருவில் இனிமேல் வீடுகளுக்கு வெளியே சாலையில் வாகனங்களை நிறுத்துவோரிடம் கட்டணம் வசூலிக்க பெங்களூரு பெருநகர ஆணையம் திட்டமிட்டுள்ளது. கார்களின் வகைமையை பொறுத்து ஆண்டுக்கு 15,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை பார்க்கிங் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கட்டட விதிகளுக்குட்பட்டு கட்டப்பட்ட வீடுகளில் வசிப்போர் மட்டுமே தமது கார்களை கட்டணத்துடன் சாலையில் பார்க் செய்ய அனுமதி வழங்கப்படும். அனுமதி இல்லாமல் சாலையில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த வரைவு விதிகள் மீது பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க கர்நாடக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 5வது சர்வதேச காற்றாடி திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்த இந்த திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம் உள்ளிட்ட 6 நாடுகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். டால்பின், சுறா, ஆக்டோபஸ் போன்ற ராட்சத வடிவிலான வண்ணமயமான காற்றாடிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. வரும் 16ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் காற்றாடி திருவிழாவில் அனுமதி இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் நடந்த பல்வேறு மாநில சட்டமன்ற தேர்தல்களில் மகளிர் உரிமை தொகை திட்டம் மிகப்பெரிய அளவில் ஸ்கோர் செய்த நிலையில் அந்த பார்முலாவை உத்தரப்பிரதேச மாநில தேர்தலிலும் பயன்படுத்த பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. மாநிலத்தில் 7.5 கோடி பெண் வாக்காளர்கள் உள்ள நிலையில் அவர்களை கவரும் விதமாக ஆண்டுக்கு 40,000 ரூபாய் வழங்கப்படும் என சமாஜ்வாதி கட்சி அறிவித்து தேர்தல் பணியை தற்போதே தொடங்கிவிட்டது. இதனால் பதிலுக்கு வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்ப பெண்களுக்கு பண உதவி வழங்கும் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்வது பற்றி பாஜக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. டெல்லி பல்கலைக்கழகத்தின் முதுகலை வரலாற்று பாடத்திட்டத்திலிருந்து டெல்லி சுல்தான்கள் தொடர்பான பாடம் நீக்கப்பட்டுள்ளது. அலாவுதீன் கில்ஜி மற்றும் முகமது பின் துக்ளக் உள்ளிட்டோரின் ஆட்சிக் காலம் குறித்த டெல்லி சுல்தான்கள் பாடம் நீக்கப்பட்டிருப்பதாக பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். பண்டைய மற்றும் இடைக்கால வரலாற்று பாடங்களிலும் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகள் கல்வி வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்காவின் சுங்கவரியை தவிர்க்க சீன பொருட்கள் இந்தியா உட்பட 40க்கும் மேற்பட்ட நாடுகள் வழியாக திசை மாற்றி அனுப்பப்படுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவின் புனே, குஜராத், சென்னை தொழிற்பேட்டைகள் வழியாக சீன பொருட்கள் மறுபேக்கிங் செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைகேட்டால் பல பில்லியன் டாலர் இழப்பு ஏற்படுவதாகவும் இதை கண்டறிய டிடெக்டிவ் பார்டர் என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இருப்பதாகவும் அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவுக்கு கிழக்கே உள்ள சிபா மாகாணத்தில் பெய்த சாதனை அளவிலான கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
சாலைகள் மற்றும் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததில் குறைந்தது 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒருவர் மாயமாகியுள்ளார். ஆயிரக்கணக்கான மக்கள் ரயில் நிலையங்கள் மற்றும் விமான நிலையங்களில் சிக்கித் தவிக்கின்றனர். மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சீனாவின் செஜியாங் மாகாணத்தில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டு பல இடங்கள் நாசமாகின. குறிப்பாக வீடு ஒன்று இடிந்து விழுந்து தரைமட்டமானது. இந்த கோர விபத்தில் இடிபாடுகளில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் மாயமாகினர். சேற்றுக்குள் சிக்கியிருப்பவர்களை கண்டறியும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கொலம்பியா நாட்டிற்கு 20 டன் நிவாரணப் பொருட்களின் முதற்கட்ட தொகுதியை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், தற்காலிக முகாம்கள் மற்றும் சுகாதாரத்துக்கான உதவிப் பொருட்கள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய இந்த தொகுப்பு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இக்கட்டான சூழலில் கொலம்பியா மக்களுடன் இந்தியா உறுதியாக துணை நிற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.